எப்பயுமே சீரியலில் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது நல்லவங்களுக்கு நல்லவங்க கூட இருக்க பழகுறது கூட கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைலாம் வந்து அப்புறமா ஒன்று சேர்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆனால் கெட்டவங்களும் ஒரே நாளில் வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்பாங்க. அதுவும் இந்த மகா சங்கமம்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த கதையோட வில்லியும் டக்குனு ஈஸியா வந்து ஜோடி சேர்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் வந்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சுகன்யாவுக்கு பரிதாபப்படுறது யாருன்னு வந்து பார்த்தா தங்கமயிலா இருக்கு. தங்கமயிலுக்காக வந்து லைட்டா பரிந்து பேசி தங்கமயில தான் பக்கம் பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தா வந்து அது சுகன்யாவா இருக்கு. ஸோ அப்ப இவங்க 2 பேருமே இன்னைக்கு இந்த அரசி விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அரசிய வந்து இவங்க பொண்ணு கேட்டு வராங்க. ஆனா இவங்கள விட வந்து குமரவேல கல்யாணம் பண்ணா பெட்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கண்டிப்பா வந்து சுகன்யா தங்கமயில் மனசுல விதைக்கிறதும், தங்கமயிலும் சுகன்யாவும் சேர்ந்து நீ வந்து குமாரியே லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்றதும், அதுல நடக்கக்கூடிய கலைபரங்களும் கடைசியில வந்து நிஜமாவே குமரவேல் திருந்திருந்தாலும் கூட இவங்க வந்து சுகன்யா வந்து ஆக்சுவலா சக்திவேல் கூட ஜோடி சேர்த்து இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது என் பையனை காலில் விட வச்சால அவளை எங்க வீட்டுக்கு வந்து வர வச்சு எங்க எல்லார் காலையும் விட வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சம்பந்தமில்லாத பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இவங்க ஜோடி சேருவாங்கன்னு தோணுது. ஆனா அதுக்கு நடுவில் இந்த தங்கமயில் சிக்கனா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.